உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, அந்த ராவணகோட்டம் திரைப்படம். இந்த கோட்டத்தோட திரைப்படம், அதாவது விக்ரம் சுகுமாரன் அவர்கள் வந்து பொது உடைமை, அதாவது சமத்துவம், அனைத்து சமூக ஒற்றுமைன்னு சொல்லிட்டு தந்தளவுக்கு தன்னோட சுயசாதி பெருமையை வந்து உயர்த்தி காமிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காணொலியில் ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம பதிவு பண்ணாமல் இருந்திருந்தோம். அதனால தான் வந்து இந்த ஆடியோவில் சில விஷயங்கள் வந்து விக்ரம் சுகுமாரன் அவர்கள் வந்து அந்த மாதிரி படம் எடுக்கலை, அவர் ஒரு பொது உடைமையாக தான் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசினாலும், இதோட அவரோட அந்த உள்நோக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அவர் பேசிய இந்த ஆடியோ கொஞ்சம் நம்ம வீடியோ கொஞ்சம் நம்ம கேட்போம். இப்படி இருக்காது வேறு மாதிரி இருக்கும். நடிகர் பிரபு வரும்போது 10 தலைவருடைய ஃபோட்டோ காமிக்கிறீங்க. யார் யார்? பிரபாகரனும் இருக்கார், அதில் பெரியாரும் இருக்கார், வஉசி இருப்பார், அபுல் கலாமும் இருப்பார், அப்புறம் வர அம்பேத்கர் இருப்பார், தேவர் இருப்பார், முத்துராமலிங்க தேவர். அப்புறம் பின்னாடி வந்து இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருப்பார், வஉசி இருப்பார், இமானுவேல் சேகர் இருக்காது. அதில் அவர் ஃபோட்டோலாம் இருக்காது. ஏன் இல்லை சார். ஏன் சார் அவங்க வேறு சார், அவர் இவங்களோட, அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இவங்களோட்டெல்லாம் வந்து அவங்கள வந்து ஒப்பிட முடியாது, ஏன்னா இவங்களாம் வேற, இவர் வேற அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றார். ஏன்னா ஒரு படம் நான் பொதுவாக எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னா, அது அவங்கள பிடிச்சிருக்கு பிடிக்கல பொதுவாக காமிச்சு தான் ஆகணும். அப்போ இல்லை அவங்களோட்டெல்லாம் அவங்கள ஒப்பிட முடியாது அப்படின்னா, இன்றைக்கி ஐயா இமானுவேல் சேகர் அவர்கள் வந்து புறந்தள்ள முடியாத காலகட்டங்களில் தான் வந்து அரசியல் தலைவர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க, சரிங்களா? இவரோட உண்மையான தியாகத்தை சில தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளை புறக்கணிக்கிறாங்களே தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து ஐயா இமானுவேல் சேகர் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறாங்க. மாற்று சமூகத்தை சார்ந்த மக்களும், அதாவது தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்போ இவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஐயா இமானுவேல் சேகர் மேலே வந்து வன்மை இருக்குது அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. ஏன்னா அவர் சொல்கிறாருப்பாங்க, அவர் வேறங்க இவர் வேறங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து சிலதை பார்ப்போம். இவர் வேற, இவங்கெல்லாம் வந்து இமானுவேல் சேகர் ஃபோட்டோ ஏன் போடல? என்னங்க நீங்கள் ஏன் போடணும்னு நீங்கள் ஒரு காரணம் சொல்லுங்கள், அதுக்கு ஏன் போடலன்னு பதில் சொல்கிறேன். எங்க ஒரு சமுதாயம் வந்து அந்த மக்கள் மதிக்கிறாங்க, அது சமுதாயம் சார்ந்த ஆட்களே அதில் இருக்க மாட்டாங்களே. நான் அப்படி போடலையே. முத்துராமலிங்க தேவர் எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தினேன். முதுகுளத்தூர் கழகத்தை பற்றி எதுக்கு பயன்படுத்துறீங்க? அது அங்கே நடந்த இன்சிடென்ட்டுங்க, முதுகுளத்தூர் நடந்துச்சுல. முதுகுளத்தூர் கழகத்தை நீங்கள் பயன்படுத்தின பிறகு நீங்கள் முத்துராமலிங்க தேவரத்தை பயன்படுத்தும் போது இமானுவேல் சேகரையும் பயன்படுத்திருக்கணுமே. நீங்கள் இது ஒரு சாதியை கட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க. நான் வந்து முத்துராமலிங்க தேவரை சாதி அடையாளமாக பார்க்கல. இப்போ என்ன சொன்னப்பலன்னா, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து நான் சாதி அடையாளமாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ நாங்களும் வருங்காலங்களில் வந்து நாங்களும் பார்க்க வேணாம் தான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களை போன்றவர்கள் மட்டும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது தான் இப்போ நாங்களும் வந்து சாதிய தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுத்துகிறீங்க, சரிங்களா? ஐயா இமானுவேல் சேகர் இருக்கட்டும், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கை தியாகங்களை, அவங்களோட வரலாறுகளை படிக்கணும் முதல்ல. இப்போ ஐயா இமானுவேல் சேகர் வந்து ஒரு சாதிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட வாழ்க்கை வரலாறு படித்தா தானே தெரியும் அவருக்கு வந்து அவர் சாதிய தலைவரா, இல்லை சமத்துவ தலைவரா, சமூக நீதிக்காண்டி போராட தலைவரான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் தான் சார்ந்திருக்க சமூகத்தை மட்டும் அது சாதி தலைவர் இல்லை அப்படின்றத சொல்ல வராரு. அடுத்து பார்ப்போம். நீங்க பாக்கலங்க, அவங்க அப்படிதானே பாக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, சரி, ஒட்டுமொத்தமா மதிச்சாலும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இமானுவேல் சேகர் படத்தை போட்டுக்கணும்ல. இல்ல, நீங்க தான் இது தவறா அதை புரிஞ்சுக்கிறீங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க மேல் தெரு கீழ் தெரு போட்டிருக்கீங்க, ரைட், ஓகே. அந்த கீழ்த்தெரு சமுதாய மக்களுக்காக பாடுபட்டவர் இமானுவேல் சேகர், அவரை பத்தி ஏன் போடலன்னு கேட்கிறேன் நான். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? இந்த சமுதாய மக்கள் நினைச்சா வருத்தப்படுவாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்துட்டு அதில் இல்லை இனிமே பாப்பா, இப்போ நான் இந்த இன்டர்வியூவில் பார்த்துட்டு கேட்பாரு, ஏன்பா இமானுவேல் சேகர் ஃபோட்டோ ஏன்பா போடலன்னு கேட்பாரு. கேட்டானா அவருக்கு பதில். திருமாவளவன் பார்த்துட்டு இதை கேட்பாரு அப்படின்னு முத்தார் சொல்கிறாரு. உடனே அவர் வந்து கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல திருமாவளவனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, முதல்ல அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா மேலூர் பக்கத்தில் இருக்க மேலூர் பிரச்சனையை எடுத்திருந்தார் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து கருத்து சொல்கிறதுக்கு, இல்லை காந்தாரியம்மன் கோவில் பிரச்சனை சொல்லியிருந்தாரா அண்ணன் வந்து கருத்து சொல்கிறதுக்கு. இந்த படத்துக்கும் திருமாவளவனுக்கு சம்மந்தமே இல்லையே. திருமாவளவன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தூக்கி பிடிக்கிறது அண்ணல் அம்பேத்கரை, அந்த அம்பேத்கர் போட்டோ தான் பின்னாடி வந்துருச்சு. அப்புறம் அவர் அண்ணன் வந்து கேட்க போகிறாங்க. இது கேட்குறாங்க தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தானே கேட்கணும். இது எப்படி கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு பதில் சொல்கிறாப்புல. அடுத்து பார்ப்போம். முதுகுளத்தூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லும்போது
நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்டிருப்பார். அதாவது வந்து தென் மாவட்டத்தில் தலைவர்களாக போற்றப்படக்கூடிய தலைவரில் இமானுவேல் சேகரனாரும் வந்து தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கார். தென் மாவட்ட களத்தில் அனைத்து சமூக ஒற்றுமைக்காண்டி பேசியிருக்கீங்க. நீங்கள் இமானுவேல் சேகரனாரை வந்து ஃபோட்டோவை போடலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லை போடுறதுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவரோட படத்தில் எல்லா சமூக ஒற்றுமைக்கு மட்டும் மேலத்தெரு கீழத்தெருன்னு வந்துட்டு எடுத்துக்கு வாரான். அவரோட துப்பாக்கிச்சூடு அந்த கீழத்தெரு பிரச்சனைக்கு மட்டும் அந்த மேலே வந்து அந்த கதைக்களத்துக்கு ஆள் தேவை, கீழத்தெரு ஆள் தேவைன்னு எடுத்துக்கு வாரான். ஆனால் 2 சமூகத்துக்கான ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இன்றைக்கி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களாக இருக்கட்டும், ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களாக இருக்கட்டும், இருவர் ஃபோட்டோ போடுறதில்ல. அதாவது இமானுவேல் சேகரனார் ஐயா ஃபோட்டோ போடுறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லையா. அப்போ இதிலிருந்தே அவரோட சாதிய வன்மம் என்ன அப்படின்றது வந்து உணர முடியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஐயா இமானுவேல் சேகரனார் படுகொலைக்கு முத்துராமலிங்க தேவர் காரணம் இல்லை அப்படின்னா இவர் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கணும். கேட்கும்போது யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அந்த கொலைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இவர் சம்மந்தமெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, அதனால வந்து பொதுப்படையாக எல்லாத்தையும் காமிச்சிருக்கனோட சொல்லியிருந்திருக்கலாம். இவரோட சாதி உண்மை என்னன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அடுத்து பார்ப்போம். இல்லை வைக்கணும்னு தோணலைங்க. முத்துராமலிங்க தேவர் சாதி அடையாளமாக நீங்கள் பார்க்கல, இமானுவேல் சேகரை நீங்கள் சாதி அடையாளம் பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால அந்த படத்தை நீங்கள் போடல. ஆமாம் ஆமாம். நீங்கள் திமுகவா? இல்லை இல்லை. இறுதியாக முத்தார் கேட்குறாரு, முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் சாதிய அடையாளமாக பார்க்கல, இமானுவேல் சேகரனாரை மட்டும் நீங்கள் சாதி அடையாளமாக பார்க்குறீங்களான்னு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. அப்புறம் இறுதியாக ஒன்று கேட்குறாரு, நீங்கள் திமுக அதிமுகன்னு கேட்கும்போது நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் உண்மையிலே வந்து சாதிய உணர்வு இல்லாமல் பொதுப்படையாக தான் நான் அந்த படம் எடுத்திருக்கேன், நான் சாதிய கட்டமைப்புக்குள்ளே வரல அப்படின்னா ஒன்று ஃபோட்டோ பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை அப்படி ஃபோட்டோ பயன்படுத்தாததுக்கு வேற ஒரு காரணங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லைங்க அந்த ஃபோட்டோ வந்து போடுறதுக்கு தவறிட்டோம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, அடுத்த முறை வந்து நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இது அவர் அழகாக தப்பிச்சு போயிருந்துருக்கலாம். இமானுவேல் சேகரனார் வந்து சாதி தலைவர் அப்படின்னுட்டோன்னா ஆமாம் நான் சாதி தலைவரை தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்படின்னா இதே தேவேந்திர வேளாளர் சமூகம் நாங்களும் வந்து இதே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரை வந்து ஜாதிய தலைவர்னு சொல்கிறோம். இதை வந்து இயக்குனரோ இல்லை அந்த சமூகமாக ஏற்றுக்குருமா? ஏற்றுக்காது. ஏன்னா மறுப்பு தெரிவிக்கும், கண்டிப்பாக வந்து அவங்களோட கோபங்களை வந்து வெளிப்படுத்த தான் செய்வாங்க. ஏன்னா யாரையுமே வந்து ஒரு பொதுத்தலைவராக இருந்தவங்களை வந்து சாதிய தலைவர்னு சொல்லும்போது வந்து அது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். நாங்கள் ஏன் ஐயா இமானுவேல் சேகரனாரை வந்து பொதுத்தலைவர்னு சொல்கிறோம், அதாவது வந்து எங்கள் சமூகத்துக்காண்டி மட்டும் போராடலை சரிங்களா. தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் பாதிக்கிற இடத்துல எல்லாம் போய் வந்து ஐயா இமானுவேல் சேகரன் நிற்கலை. எந்தெந்த சமூகம்லாம் ஒடுக்குமுறைக்கு ஆளாச்சோ, எங்கே எந்தெந்த சமூகம்லாம் வந்து ஒடுக்குமுறைகள் நடத்தப்பட்டுச்சோ, அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் யாரெல்லாம் இருந்தார் எல்லாத்துக்கும் போய் தான் ஐயா இமானுவேல் சேகரனார் ஐயா வந்து போராடிருக்காங்க, வெள்ளையனே இயக்கத்தில் கலந்துருக்காங்க. முதல்ல இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் வந்து ஐயா இமானுவேல் சேகரனாரோட வாழ்க்கை வரலாறு வந்து படிக்கணும். படித்தா தான் வந்து ஐயா எப்பேற்பட்டவங்கன்னு தெரியும் சரிங்களா. இன்றைக்கி தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் வந்து இன்றைக்கி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்து மதிக்கிறதும் குருபூஜை டயத்தில் வந்து மாலை அணிச்சு மரியாதை செலுத்துகிறோம்னா ஐயாவோட அந்த வரலாறுல சில விஷயங்கள் படித்தவங்கனா தான் அதனால் பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு பகுத்தறிவே இல்லாமல் சுயசாதி பெருமை மட்டுமே இருந்துச்சுன்னா ஒருபோதுமே வந்து என்ன தான் வந்து படம் ஒற்றுமைன்ற அடிப்படையில் எடுத்தாலும் ஒற்றுமைக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து அண்ணன் விக்ரம் சுகுமாரன் அவர்கள் வந்து அடுத்த ஆட்டை நீங்கள் வந்து தென் மாவட்டத்தை வச்சு படத்தை எடுத்தாலும் சரி, அடுத்து ஏதோ சூரிய வச்சு படம் எடுக்கிறோம்னு இருக்கீங்க. நீங்கள் எந்த படம் எப்படி வேணாலும் எடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் யாரையும் இழிவுபடுத்தாமல் எடுத்தால் சந்தோஷம்தான். ஏன்னா நீங்கள் அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஒற்றுமை பேசுகிறோம், நாங்கள் யாரையும் ஏற்றத்தாழ்வாக பார்க்குறதில்ல அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து ஏற்றத்தாழ்வில் வந்து இந்த செருப்படுத்து போடுறது, இந்த பரிவட்டம் கொடுத்தோம்னு சொல்கிறது, அப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லிகிட்டே போயிடலாம். அவரை குடியார காட்டுறதுன்னா வில்லனுக்கு அந்த கீழத்திருவாளனுக்கு வந்து சிவப்பச்சையில் உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக உங்களோட சாதி வன்மை என்னன்றது எங்களை போன்ற ஆட்கள் தெரியும். இந்த படத்தை பற்றி முழுமையாக தோல் உரிச்சு காட்ட முடியும், சரி வேணாம். இருந்தாலும் வந்து இந்த தொடர்ந்து பேசும்போது நட்போட்டாரத்தில் இருக்கிற எத்தனையோ மறவர் இளைஞர்கள் வந்து இல்லை கல்லர்களோ இல்லை அகமுடையவர்களோ வந்து வருத்தப்படுவாங்கன்றக்காண்டி இதோட்ட நாங்கள் ஃபினிஷிங் பண்ண நாங்கள் நினைக்கிறோம். அதனால் வந்து விக்ரம் சுகுமாரன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தையும் தேவேர் சமுதாயத்தையும் பிரிக்கிற வேலையை உங்களோட பட ஆதாயத்துக்கு இதை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.